எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது JDO ஓவர்சியர் இந்த போஸ்ட்டுக்கு TNPSC அறிவிக்க போகிற ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்கக்கூடிய ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடியது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட். அதில் யூனிட் 1 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்டை நம்ம படிக்கக்கூடிய ஒன்று. மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா என்ன? ஸோ மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இட் இஸ் நத்திங் பட் ஸ்டடி அண்ட் பிஹேவியர் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அண்ட் their ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஒரு ஃபோர்ஸு ஒரு பாடி மீது செயல்படும் போது அந்த ஃபோர்ஸ்னால அந்த பாடி வந்துட்டு என்னவாகும், என்ன ரெஃப்ளெக்ட் வந்துட்டு பண்ணும் அப்படின்றத கிளியராக படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். ஸோ இதை டெஃபினிஷனாக வந்துட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இஸ் எ ஃபிசிக்கல் சயின்ஸ் which deals with the study of forces, behavior of the forces and their reflections. So this is the definition of engineering mechanics. So இப்போ force நம்ம இந்த சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் an agent which is acting on the body. Due to this agent acting on the body will move or tends to move or try to move. Okay, so ஒரு பாடி மீது ஒரு ஏஜெண்ட் வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த பாடி. ஸோ இந்த பாடியில் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு ஏஜெண்ட்டை லைக் ஃபோர்ஸ் எஃப்னு நான் வச்சுருக்கிறேன். இந்த ஏஜெண்ட் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. ஸோ த ஃபோர்ஸ் குவான்டிட்டி, the quantity of the force, suppose I will increase the quantity, increase பண்றேன், what happening? So this body will try to move like this. So இந்த பாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. ஸோ இப்படி மூவ் ஆகிறது இங்கே வேலை செய்யப்பட்டிருக்கிறது, ஆர் த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த பாடி அப்படின்றது மீனிங். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் an agent which is acting on the body. Due to this agent the body will tends to move. So it is known as, this agent is known as force. ஸோ நமக்கு நிறைய தெரியும், விசை அப்படின்னு தமிழில் படிச்சிருப்போம். டிப்ளமோ லெவலில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனை தமிழ் இல்லைனா இங்கிலீஷ், இல்லை தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து கலந்தே வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னா எழுதலாம். அதே மாதிரி பிஇ சிவில் இன்ஜினியரிங்லேயும் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே, அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்குள்ளே பிஇ சிவில் தமிழ் மீடியமே வந்துட்டு இருக்குது. அது பியூர் தமிழாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ விசை அப்படின்னாலும் ஃபோர்ஸ்னாலும் வந்துட்டு ஒன்று தான். ஸோ இப்போ அந்த ஃபோர்ஸை வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறோம், எஃப்னு சொல்லலாம், இல்லை வந்துட்டு நம்ம பி புல் ஆர் புஷ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அப்படியும் வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபோர்ஸோடைய யூனிட் வந்துட்டு என்னவா இருக்கும்? ஃபோர்ஸோடைய யூனிட் எப்பயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிலோ நியூட்டன் ஆர் நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிலோ நியூட்டன் ஆர் நியூட்டன். ஏன் இதை கிலோ நியூட்டனில் நவடேஸ் வி ஃபாலோட் எஸ்ஐ யூனிட். முன்னாடி நமக்கு வந்துட்டு தெரியும் பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் நம்ம கூட படிச்சிருப்போம். எம்கேஎஸ் சிஸ்டம், சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ எம்கேஎஸ் அப்படின்றது என்ன?
MKS means meter kilogram second. CGS அதே மாதிரி தான், சென்டிமீட்டர். இங்கே வரும்போது வந்துட்டு கிராம், தென் செகண்ட். ஸோ நவடேஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு SI யூனிட். தேர்ஃபோர் அவங்க கேட்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். வாட் இஸ் தி SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டிப்பாக கேட்போம். ஸோ இப்போ நம்ம ஞாபகம் என்ன, கிலோ நியூட்டன் ஆர் நியூட்டன். ஃபோர்ஸுக்குடைய SI யூனிட் வந்துட்டு கிலோ நியூட்டன் ஆர் நியூட்டன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கிராமு, கிலோகிராம், தட் இஸ் MKS அண்ட் CGS சிஸ்டத்தில் வந்துட்டு நமக்கு அதே இதை வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மாஸ் இங்கே நம்ம வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு என்ன, ஃபோர்ஸ், புல் ஆர் புஷ், இல்லை வெயிட், W அப்படின்னு வந்துட்டு அதை சொல்கிறோம். அப்போ வெயிட்டுக்கும் மாஸுக்கும் என்ன ரிலேஷன்? ஸோ அதுவும் நம்ம வந்துட்டு இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டு உள்ளே போவோம். ஃபோர்ஸ் யூனிட் இஸ் கிலோ நியூட்டன் ஆர் நியூட்டன். ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்டா வெயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வெயிட். ஸோ இதே இது வந்துட்டு பாருங்களேன், மாஸ், மாஸோடைய யூனிட் வந்துட்டு என்ன, மாஸோடைய யூனிட் ஒன்று கிலோகிராம் ஆர் கிராம். கிலோகிராம்னு சொல்லலாம், இல்லை கிராம்னு சொல்லலாம். ஸோ we know that 1 kg mass is equal to 1000 gram அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ இந்த மாஸுக்கும் ஃபோர்ஸுக்கும் என்ன இன்டர் ரிலேஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு பார்க்குறோம் அப்படின்னா 1 kg is equal to, what is this, 1 kg, 1 kg of mass, this is equal to 9.81 Newton. So 9.81 Newton. Newton is the unit of force. Force மாறிடுச்சு இல்லை வெயிட்டாக மாறிடுச்சு. இப்போ 1 kgன்னு சொல்கிறது 9.81 Newton or approximately 10 Newton அப்படின்னு வந்து நம்ம யோசிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அது ஃபோர்ஸுக்கும் மாஸுக்கும். நெக்ஸ்ட் பார்க்குறோன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் நேச்சரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ், சிம்பிளாக சொல்லணுன்னா. அதுவும் தான் வந்துட்டு உங்களுக்கு சிலபஸ்லையுமே கொடுத்துருக்குறாங்க. ஒன்று கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டென்சைல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் can see here, compressive force. இப்போ compressive forceன்னு சொல்கிறத வந்துட்டு ஒரு பாடி இருக்கு. ஸோ இந்த பாடியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா this is the longitudinal axis of the body. Here I have to apply on both sides P. Here Pன்ற ஃபோர்ஸை இந்த பாடியில் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், on opposite and equal force I have to apply here. ரெண்டு சைடுமே சேம் மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்துட்டு P அப்படின்ற ஃபோர்ஸ் வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். பட் இட் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். யூ கேன் see here, இது this left side force is starts from left to right or moves from left to right. Right side force வந்துட்டு பாருங்க, which is starts from right to left. ஸோ ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோர்ஸை வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஹியர் த பாடி வில் கெட் கம்ப்ரெஸ்ட். இப்போ அந்த பாடி வந்துட்டு என்ன ஆகுது, ஒரிஜினல் இது வந்துட்டு உங்களுக்கு லைக்காக கொஞ்சமாக இப்படி வந்துட்டு மாறிடுது. கேன் see here this, இந்த மாதிரி வந்துட்டு மாறிடுது. ஒரிஜினல் இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், this is the original size of the body. இப்படி இருக்கக்கூடிய அந்த பாடியில் நான் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணினதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி ஆகிடுது, the shape will இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு டிக்ரீஸ் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸை கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன்.
இதே இது வந்துட்டு நம்ம என்ன டென்சைல் ஃபோர்ஸ் இன் நேச்சர். இப்போ டென்சைல் ஃபோர்ஸ்னா என்ன? ஜஸ்ட் யூ அப்ளை எ புல்லிங் ஃபோர்ஸ், the same magnitude of the pulling force which is acting on both side of the body. So அங்கே இந்த இடத்துல பாருங்களேன், the body வந்துட்டு நான் like this, இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா pulling force, மேலே நம்ம வந்துட்டு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸில் புஷ்ஷிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். டென்சைலை பொறுத்தளவு வந்து நம்ம என்ன செய்கிறோம், இழுக்கிறோம். ரெண்டு சைடும் வந்துட்டு சேம் ஃபோர்ஸை நம்ம வந்துட்டு இழுக்கிறோம். ஸோ இப்படி இழுக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு என்ன, த பாடி வில் கெட் எலாங்கேட்டட். ஸோ இப்போ எலாங்கேட் ஆகுது, நீளமாகுது. ஸோ இந்த பாடி வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்கள், லைக் தஸ், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு நீளமாகிடுது. எப்படி இருக்கிற பாடி, இப்படி ஒரிஜினல் இந்த டாட்டட் ஷேப்பில் இருக்குது பாருங்களேன். இப்படி இருக்கிற இந்த பாடி வந்துட்டு புல்லிங் ஃபோர்ஸ் வந்துட்டு நான் கொடுத்ததுக்கு அப்புறம் த பாடி வில் கெட் லைக் திஸ், இப்படி வந்துட்டு மாறிடுது. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுது, த ஒரிஜினல் சைஸ் ஆஃப் த பாடி ஆஃப்டர் அப்ளையிங் த ஃபோர்ஸ் வில் கெட் சேஞ்ச்ட். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு புஷ்ஷிங் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் லாங்கிடியூடினல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷனில் மாற்றங்கள் வந்துட்டு வருது. ஸோ ஹியர் புல்லிங் அண்ட் புஷ்ஷிங் அப்படின்ற அந்த ஃபோர்ஸ்னால பாடி வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, பாடியோடைய டைமென்ஷன் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறோம், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அண்டு இதை டென்சைல் ஃபோர்ஸு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கம்ப்ரெசிவ் அண்டு டென்சைல் இந்த ஃபோர்ஸ்னால இந்த பாடிக்குள்ளே என்ன நடக்குது, ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகுது. சரி, நமக்கு தெரியும் நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா, ஃபஸ்ட்டு செகண்டு அண்டு தேர்ட் லா, இதெல்லாம் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபிசிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா, ஈச் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவலர் அண்ட் ஆப்போசிட் இன் நேச்சர். எந்த ஒரு ஃபோர்ஸுக்கும் அதற்கு சமமான எதிர் விசை உண்டு. எந்த ஒரு ஃபோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணினாலும் அதற்கு சமமான ஒரு எதிர்விசை. அதே தான் வந்துட்டு லைஃப்லையுமே, ஆண் பெண், சாமி பேய், நன்மை தீமை அப்படின்னு எல்லாமே வந்துட்டு பாருங்கள் ஈக்குவலாக தான். ஒரே தான் மட்டும் வந்துட்டு நம்ம நன்மையிலே இருந்துட முடியாது, ஒரே தான் தீமையிலே இருந்துட முடியாது. ஸோ நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா அதுபடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஃபோர்ஸ். இப்போ என் மேலே வந்துட்டு பாருங்கள் ஒரு பாடி, இந்த பாடி மேலே வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த செயல்படக்கூடிய ஃபோர்ஸை நான் எதிர்க்க பார்ப்பேன். ஓகே, அந்த எனக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ஸ்டேபிளாக இருப்பேன். நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு எனக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை விட வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய ஃபோர்ஸ் பெரிய ஃபோர்ஸ்னால நான் என்ன செஞ்சிருவேன், தாக்கப்பட்டு கீழே விழுந்துருவேன். தட் இஸ் த கான்செப்ட். ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் எதை எடுத்தாலும் சரி ஈக்குவல் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபோர்ஸஸ். இந்த ஃபோர்ஸ்னால நமக்கு என்ன வருது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே தான் நமக்கு சிலபஸில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் டியூ டு ஆக்சியல் ஃபோர்ஸஸ், தட் இஸ் அ டென்சைல் அண்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸஸ். இப்போ டைரக்ட் ஸ்ட்ரெஸ், வாட் இஸ் டைரக்ட் ஸ்ட்ரெஸ்? ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன, தகைவு அப்படின்னு தமிழில் வந்துட்டு படிப்போம். அடுத்தது பாருங்களேன் ஸ்ட்ரெயின்ஸ், திரிபு அப்படின்னு வந்துட்டு நம்ம சயின்ஸ் தமிழ் மீடியமில் வந்துட்டு படிச்சிருப்போம் அறிவியல் பாடத்தில். ஸோ இங்கே ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்துட்டு வருது, டென்சைல் ஃபோர்ஸு, கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். அப்போ அந்த டென்சைல் ஃபோர்ஸ் இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ்
இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். சிம்பிள் கான்செப்ட். எந்த ஒரு ஃபோர்ஸ் நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸை அதே நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ்னால அதோடைய பேர்னாலே நம்ம வந்துட்டு சொல்கிறோம். கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ்னால இன்டியூஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ், டென்சைல் ஃபோர்ஸ்னால இன்டியூஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, யூ கேன் see here இங்கே ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது, கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். இப்போ இந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு பாயிண்டில் ஆக்ட் ஆகுதா இல்லை இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த சைடு அப்படின்றது என்ன, which has two dimensions. ஸோ இப்போ இட் மே பி இது சர்க்குலராக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் see here சர்க்குலர். இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன, இந்த சர்க்குலர் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஆக்ட் ஆகுது. த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் P அப்படின்றது வந்துட்டு பாருங்கள் லெஃப்ட் சைடு கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை சிம்பிளாக சொல்கிறது, the stress is defined as the ratio of stress is defined as the ratio of force per unit area, that is called stresses. ஸோ இங்கே என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட்ஸ் ஆல். ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா த ஃபார்முலா இஸ் ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் divided by area of cross section. Suppose the circular cross sectionக்கு பதிலா இந்த பாடி வந்துட்டு லைக் ஸ்கொயரா இருக்கு, எப்படி இருக்கலாம், இல்ல ரெக்டாங்குலரா இருக்கலாம். என்ன கிராஸ் செக்ஷனல் ஷேப் இருக்கோ தட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஓகேங்களா, the magnitude of the force per unit cross sectional area, that is called a stress அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு என்ன சிம்பிளில் வந்துட்டு நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் வந்துட்டு பாருங்கன்னா சிக்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறோம் F இல்லைன்னா P அப்படின்னு சொல்கிறோம். இப்போ F divided by area of cross section of the body. Therefore sigma is equal to F by A. So இது both ரெண்டு கேஸ்க்குமே வரும், tensile in nature or compressive in nature, ரெண்டுக்குமே வந்துட்டு வரும். இப்போ compressive ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா சிக்மா சின்னு போட போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ஹியர் compressive stress sigma C, this is equal to F by A. Similarly டென்சைலாக இருந்துச்சுன்னா சிக்மா டீன்னு வந்துட்டு போட போகிறோம் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, தட் இஸ் ஆல்சோ எஃப் பை ஏ. ஸோ என்ன நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோமோ ஸோ அந்த நேச்சர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ ஹியர் லாங்கிடியூடினல் டைரெக்ஷனில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு பார்க்குறோம். லாங்கிடியூடினல் டைரெக்ஷனில் சப்போஸ் இதை லோடு வந்துட்டு உங்களுக்கு which is acting along the center line of the body, the bodyல center lineல சப்போஸ் உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்துட்டு இப்படி ஆக்ட் ஆகுது பாருங்களேன், you can see here this side, இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் சேம் புஷ்ஷிங் ஃபோர்ஸ் ஆர் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். இதில் டிரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷன் ஒரு பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அலாங் த லென்த்தில் வரக்கூடிய டைரெக்ஷனை லாங்கிடியூடினல் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அக்ராஸ் த லென்த் அந்த பாடிக்கு வந்துட்டு டிரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷனில் வரக்கூடியதை அதை வந்துட்டு நம்ம டிரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷன். அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்றதும் முக்கியம். பிகாஸ் எந்த அந்த பெர்பெண்டிகுலர் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். இப்போ டிரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷனில் வந்துட்டு நமக்கு லோடை கொடுத்துட்டு நம்ம போய் லாங்கிடியூடினல் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நமக்கு இது எல்லாம் தெரியும். ஒரு 3 டைமென்ஷனல் பாடி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா which has 6 faces, ஸோ ஆப்போசிட் ஃபேஸஸ்.
ஸோ அப்போ அந்த 3-dimensional பாடியில் 6 phases வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு ஃபேஸஸுக்கும் வந்துட்டு நமக்கு என்ன மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், த கரஸ்பாண்டிங் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை வந்துட்டு நம்ம எடுத்தோம்னா வில் கெட் த கம்ப்ரெசிவ் ஆர் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஸோ இப்போ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, த ஸ்ட்ரெஸ் which derived from longitudinal direction. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பாடியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா this is the length of the body. You can see here this is the length of the body. What is this? Height or depth of the body. ஸோ அப்போ இங்கே இது 2 dimensional நம்ம வந்துட்டு எடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா லாங்கிடியூடினல் டைரக்ஷன் இது, டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் இது. இப்போ லாங்கிடியூடினல் டைரக்ஷன்லையும் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்லையும் சேம் மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. இப்போ லாங்கிடியூடினல் டைரக்ஷனில் ஒரு ஸ்ட்ரெஸ் வேல்யூ இன்டியூஸ் ஆகும், டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதை வந்துட்டு நம்ம நேம்லி லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அண்டு டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸோடைய டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸோடைய மீனிங் வந்துட்டு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி வந்துட்டு பாருங்கள், ஸ்ட்ரெயின் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரெயின் அப்படின்றது இந்த பாடியில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஆஃப்டர் அப்ளைடு த லோட் த பாடி வில் சேஞ்ச் லைக் திஸ். இந்த மாதிரி வந்துட்டு மாறிடுது. நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பாடி வில் கெட் கம்ப்ரஸ்ட். குட்டியாக மாறிடுச்சு, கம்ப்ரஸ் ஆகிடு. பிகாஸ் these are all under the consideration of the elastic properties. இப்போ எலாஸ்டிக் ஆர் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன, பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே வந்துட்டு பார்த்துருப்போம். மீட்சி தன்மை, மீழ்ச்சி அற்ற தன்மை. இப்போ எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வாட் யூ நம்ம சிம்பிளாக சொல்லணும். எடுத்துக்காட்டு, ஒரு ரப்பர் மெட்டீரியல் இருக்குது, இந்த ரப்பர் மெட்டீரியலை பிடிச்சி இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த மீட்சி எல்லைக்குள்ள நீங்கள் இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணிங்கன்னா தட் வில் கம்ஸ் டு ஒரிஜினல் இல்லைங்களா? ஒரு ரப்பர் பேண்டை நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க, அதை எவ்வளோ தூரம் இழுத்துக்கிட்டே நம்ம மாட்டு போயிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த மீட்சி எல்லைக்குள்ள எவ்வளோ தூரம் நம்ம இழுக்கிறோமோ, இழுத்ததுக்கப்புறம் then you release the force, automatically it will comes to original இல்லைங்களா? so that property is known as elasticity. இப்போ elasticity-ன்றது ஒன்றும் இல்லை, when a force is applied to the body, due to this force the body will change, whether it is increase or decrease. Okay, after removal of the same force the body will comes to original position. So this phenomena is said to be elasticity. Suppose the same magnitude of the force you applied on the body, then you remove the applied forces, the body will not get its original position. உடனே நீங்கள் இழுத்துக்கிட்டே போகிறது, ரிமூவ் பண்ணுறீங்க உங்கள் ஃபோர்ஸை, இந்த பாடியில் எந்த மாற்றமே இல்லை. வாட் ஹேப்பன்? அங்கே ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முயற்சிக்குது, முடியலை. மீட்சி எல்லையை எலாஸ்டிக் பாயிண்டை தாண்டிருச்சு. therefore this phenomenon is known as plasticity. இப்போ எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி, இங்கே நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே ஜஸ்ட் இமேஜினேஷன் ஆஃப் த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி. எலாஸ்டிக் பாடிஸ் லைக் திஸ். நம்ம எதையுமே பிளாஸ்டிக் பாடி பார்க்க கிடையாது, எலாஸ்டிக் பாடிஸ். ஈவன் ஆர்சிசி ஸ்ட்ரக்சர், தட் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் த எலாஸ்டிக் பாடி. நமக்கு எல்லாம் நல்லா கிளியராக தெரியும். ஸோ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ், டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரெஸ், அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சிம்பிளாக ஸ்ட்ரெஸ்னா என்ன,
ஓகே. ஸோ இப்போ இங்கே பாடி வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்களேன், இவ்வளோ பெருசாக இருந்த அந்த பாடி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ்னால இங்கே வந்துட்டு உங்களுக்கு சம் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிடுது. ஸோ ஹியர் டிக்ரீஸ் இன் தி லென்த். ஓகே, இந்த சைடு லாங்கிடியூடினல் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணதுனால ஒரிஜினல் நல்ல லென்த்தாக இருந்த அந்த பாடி வந்துட்டு கம்ப்ரெஸ் ஆகி குட்டி ஆகி ஒரிஜினல் பிளேஸ்லேருந்து கம்ப்ரெஸ்ட் ஆனது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூ. ஸோ ஹியர் திஸ் எக்ஸ் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் டைமென்ஷன் ஆர் சேஞ்ச் இன் லென்த்து. லென்த் டைரக்ஷனில் வர்றதுனால இதை சேஞ்ச் இன் டைமென்ஷன், சேஞ்ச் இன் லென்த்து. ஓகேவா? என்ன சேஞ்ச் ஆகிருக்கு? ஒரிஜினல் லென்த்து கம்ப்ரெஸ் ஆகிடுக்கு, குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் வேல்யூ சேஞ்ச் இன் லென்த், ஒரிஜினல் இது வந்துட்டு நமக்கு என்ன, திஸ் இஸ் அ லென்த்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ சேஞ்ச் இன் லென்த்துக்கும் ஒரிஜினல் லென்த்துக்கும் உள்ள ரேஷியோவை எப்படி சொல்கிறாங்க, திரிபு இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயின் அப்படின்னு வந்துட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரெயின் மீன்ஸ் என்ன? வாட் இஸ் ஸ்ட்ரெயின்? ஸ்ட்ரெயின் இஸ் சேஞ்ச் இன் டைமென்ஷன் divided by original dimension. So change in dimension, what is that? What is the value of the change in dimension here? X value. Okay, so here x divided by L. இதை தான் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இதை டெக்னிக்கலாக நம்ம எப்படி படிச்சிருப்போம், டெல் எல் சேஞ்ச் இன் லென்த்து divided by original length, it is known as the strain. Strain is denoted by epsilon, strain உடைய சிம்பல். அப்படி இல்லைனா சிம்பிளி செட்டா ஸ்மால் இ போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஈயும் சொல்லலாம், டெல் எல் பை எல். இது வந்துட்டு நம்ம என்ன டைரக்ஷனில் வந்திருக்கக்கூடியது, லாங்கிடியூடினல் லென்த்து 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 இருக்கு பாருங்களேன், மேலேயும் வந்துட்டு சேஞ்ச் இன் லென்த்து, கீழேயும் சேஞ்ச் இன் ஒரிஜினல் லென்த். ஸோ அப்போ இது ரெண்டுக்குள்ள ரேஷியோவை ஸ்ட்ரெயின். என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின்? அங்கே எப்படி வந்துட்டு நம்ம லாங்கிடியூடினல் டைரக்ஷனில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னீங்க, டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம், ஆர் லேட்ரல் ஸ்ட்ரெஸ். இதை லீனியர் டைரக்ஷனாக வச்சுக்கிட்டிங்கன்னா லீனியர் ஸ்ட்ரெஸ்ஸு, லேட்ரல் டைரக்ஷனாக வச்சுக்கிட்டிங்கன்னா லேட்ரல் ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை லாங்கிடியூடினல் டைரக்ஷனாக வச்சுக்கிட்டிங்கன்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸு, டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரெஸ். எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு வச்சுக்கணும். ஓகே, எந்த டைரக்ஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே எடுக்கிற இந்த ஸ்ட்ரெயினை வந்துட்டு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினு, இதை நம்ம எப்படி சொல்கிறோம், லாங்கிடியூடினல், பிகாஸ் the dimension change in lengthier direction or according to the load applied direction. So இப்போ இங்கே வந்துட்டு this is strain in longitudinal direction. எப்படி நம்ம வந்துட்டு compressive tensile வந்துட்டு நம்ம போட்டோமோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வேல்யூவும் வந்துட்டு நம்ம லாங்கிடியூடினல் டிரான்ஸ்வர்ஸ்னு சொன்னோமோ, இங்கே ஸ்ட்ரெயின் என்ன சொல்கிறோம், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். சப்போஸ் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வந்துட்டு லென்த்து வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கு, சேஞ்ச் இன் டைமென்ஷன் வந்துட்டு பாருங்களேன் ஆன் போத் சைடு, இங்கிட்டும் எக்ஸ் வேல்யூ இங்கிட்டும் எக்ஸ் வேல்யூ தான். இப்போ சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன் நம்ம எடுத்துடுறோம், தட்ஸ் ஆல். ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும். அதை டிரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷனில் பாருங்கள், டிரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷன் வில் கெட் அ இன்க்ரீஸ் இன் டைமென்ஷன். யூ கேன் see here, இப்படி இருக்க அந்த டாட்டர் லைனில் எலாங்கேட்டாக ஒரிஜினலாக இருக்கக்கூடியது கம்ப்ரெஸ் ஆகிடுக்கு. கம்ப்ரெஸ் ஆகிடுக்கும் போது வந்துட்டு இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷனில் த டைமென்ஷன் வில் கெட் அ இன்க்ரீஸ்.
ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைரெக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு குறைஞ்சது லாங்கிடியூடினல் டைரெக்ஷனில் லென்த்து குறைஞ்சது, திக்னஸ் டைரெக்ஷனில், டிரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷனில், அலாங் ஒய் ஆக்சிஸில், அலாங் வெர்டிக்கலியாக நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகிருக்கு பாருங்களேன், இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திஸ் இஸ் ஒய். அப்போ நம்ம இதுவும் வந்துட்டு என்னன்னு சொல்லலாம், ஒய் டைரெக்ஷனில் இது லென்த்துன்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒய் டைரெக்ஷனில் இதை பிரெத்துன்னு வச்சுக்கோங்க, ஆர் ஹைட்டுன்னு வந்துட்டு வச்சுக்கோங்க, ஆர் டெப்த்துன்னு வச்சுக்கோ, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த டைமென்ஷன் ஒரிஜினல், அந்த டைமென்ஷன் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகிடுக்கு, சேஞ்ச் இன் டைமென்ஷன் ஆஃப்டர் அப்ளைட் த லோட் இன்க்ரீஸ் ஆகிடுக்கு. இந்த இது வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகிருக்கு, இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒய்ன்றது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு லென்த்து குறைஞ்சு திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதை நம்ம இங்கே எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே எப்படி எழுதுறது, அதுவும் வந்துட்டு ஸ்ட்ரெயின் வேல்யூ தான். ஸ்ட்ரெயின் இன் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் ஆர் ஒய் டைரக்ஷன், திஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி, சேஞ்ச் இன் டைமென்ஷன் இன் ஒய் டைரக்ஷன், change in dimension in transverse direction. What is this? This is the y value. So y divided by what is the original dimension in y direction, h value or depth value, h nu na poren, or breadth or depth, எப்படி வேணாலும் notation கொடுத்துக்கோங்க. So epsilon y, this is equal to del, இது என்னது, இது பிரெத்தாக வச்சுருந்தீங்கன்னா del b by breadth ஒரிஜினல் டைமென்ஷன். சப்போஸ் 3 டைமென்ஷனாக இருக்குது, லென்த்து, பிரெத்து, டெப்த்து இருக்குது. அப்போ பிரெத்து டைரெக்ஷன்லேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்தது மாதிரியே டெப்த்து டைரெக்ஷன்லேயும் வந்துட்டு வரும். லென்த்தில் வந்துருச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த சேஞ்ச் இன் டைமென்ஷனையும் ஒரிஜினல் லென்த்தையும் வச்சு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்னு போட்டாச்சு. பிரெத்து சைடு வந்துட்டு பாருங்கள், அங்கேயும் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ ஒரிஜினல் பிரெத்தவும் சேஞ்ச் இன் பிரெத்தவும் வந்துட்டு நம்ம del b by b, இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயின் இன் பிரெத் டைரக்ஷன். சப்போஸ் டெப்த் ஆர் திக்னஸ், ஸ்ட்ரெயின் இன் திக்னஸ், ஆட்டோமேட்டிக்காக என்ன, சேஞ்ச் இன் திக்னஸ் டிவைடட் பை ஒரிஜினல் திக்னஸ். ஸ்ட்ரெயின் இன் டெப்த், ஸோ சேஞ்ச் இன் டெப்த், change in depth d del d divided by original dimension. So this is called a strains. இப்போ எந்த டைரெக்ஷனில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் வேல்யூ எடுக்கிறோமோ அந்த கரஸ்பாண்டிங் டைரெக்ஷனில் வந்துட்டு அதோடைய நேமாலேயே லாங்கிடியூடினல் டைரெக்ஷனில் நம்ம எடுக்கிறோம்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரெஸ், டிரான்ஸ்வர்ஸ்ன்றது வந்துட்டு என்ன, குறுக்க. ஸோ அப்போ குறுக்க வந்துட்டு என்ன, 2 டைமென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா 3 dimensional பாடி. யூ கேன் see here this. Three dimensional body. இந்த 3 dimensional பாடியில் எப்படி ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்களேன். You can see here this. இப்படி இருக்கு 3 dimensional பாடி. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த டைரெக்ஷனில் லோடை வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். இந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணும்போது திஸ் இஸ் லென்த்து, இது பிரெத்து, இது வந்துட்டு டெப்த். ஸோ இப்போ 3 dimensionலையுமே நமக்கு வந்துட்டு என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸஸ் கிடைக்குது, ஸ்ட்ரெயின் வந்துட்டு இன்டியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஸ்ட்ரெஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்துட்டு எடுக்கும்போது ஒரே ஒரு டைரெக்ஷனில், வாட் இஸ் திஸ், லென்த்துலையும் டெப்த்துலையும் மட்டும்தான் வந்துட்டு வருது. இப்போ ஒரு டைரெக்ஷன் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. இப்போ அடுத்ததில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகுமா, நம்ம அப்ளை பண்ணலை. ஸோ எது நம்ம வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் அப்ளைடு ஃபோர்ஸ்னு சொல்கிறது, ஒன்லி த மேக்னிடியூட் ஆஃப் P, மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் விச் இஸ் ஆக்டிங் அலாங் திஸ் ஃபேஸ் ஒன்லி. இந்த ஃபேஸில் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுது, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. இப்போ இங்கே இதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ், யூ கேன் see here this, இந்த இதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் இந்த இடத்துக்கிட்ட இங்கே வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம்.
அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் திஸ் P by A. திஸ் இஸ் ஜென்ரல் ஃபார்முலா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த ஃபார்முலாவில் கீழே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஏரியா, இப்போ இந்த ஏரியா நம்ம எப்படி எடுக்கிறோம் பாருங்கள், லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது, டெப்த் இருக்குது. எந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நான் ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், லென்த்தை அண்டு டெப்த்து. ஸோ இப்போ அந்த வேல்யூவை நம்ம இங்கே வந்துட்டு வச்சுக்கணும். பிரெத் P டிவைடட் பை ஏரியா வந்துட்டு எடுக்கும்போது வந்துட்டு L into D. So this will give the direct stress value. இப்போ இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வருமா? எஸ் வரும்ல. ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாடியில் அதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இருக்குது அப்படின்னா ஓகே, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அலோன். இப்போ மித்த இந்த ரெண்டு இடத்துல நம்ம வந்துட்டு என்ன செய்யலை, we can't apply the external forces. So we know that this cube of the body which have 6 faces, left, right, bottom, top. ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன, ஃப்ரண்ட்டு அண்டு பேக்கு. எப்படி லெஃப்ட்டு ரைட்டு, இது ஃப்ரண்ட்டு, இதுக்கு நேராக இருக்கிறது வந்துட்டு பேக்கு, கீழே இருக்கிறது பாட்டம், மேலே இருக்கிறது வந்துட்டு டாப். therefore a cube is having a 6 numbers of faces. அப்போ அந்த 6 ஃபேஸஸில் எந்த டைரெக்ஷனில் நம்ம லோடு அப்ளை பண்ணுறோமோ லோடு அப்ளைடு டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதை மட்டும் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வேல்யூவாக, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வேல்யூவாக எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதே இது வந்துட்டு நமக்கு இப்போ இந்த டைரெக்ஷனில் நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம். கேன் see here P, இங்கே வருது வந்துட்டு உங்களுக்கு P, ஒய் டைரெக்ஷனில், இது எக்ஸ் டைரெக்ஷனில் மாதிரியே ஒய் டைரெக்ஷனில் லோடு அப்ளை பண்ணுறோம். ஸோ வாட் யூ கெட் த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இன் ஒய் டைரெக்ஷன்? ஒய் டைரெக்ஷனில் பாருங்கள், திஸ் இஸ் தி லென்த்து. இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒய் டைரெக்ஷன், வாட் இஸ் த டெப்த் டைரெக்ஷன்? சிக்மா இன் டெப்த், ஸ்ட்ரெஸ் இன் டெப்த் டைரெக்ஷன். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன, சேம் மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ், பட் இங்கே வந்திருக்கக்கூடிய வந்துட்டு என்ன, லென்த்துக்கும் பிரெத்துக்கும் ஏரியா நம்ம போடும்போது வந்துட்டு என்ன, லென்த்தும் அண்டு பிரெத்து. திஸ் இஸ் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் induced in y direction. இதே இது வந்துட்டு z direction. z directionன்றது என்ன, breadth directionல. ஸோ இந்த வேல்யூவை நம்ம இப்படியே வச்சுக்கலாம். கேன் see here this the dotted இது y axis இப்படி வருதுன்னா this is the z axis, this one is the x axis. இப்போ x y z அப்படின்னு வந்துட்டு 3 இதில் நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே 2 டைரெக்ஷனில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் போட்டாச்சு. சிமிலர்லி தேர்ட் டைரெக்ஷனில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன, கேன் see here சிக்மா இன் breadth direction, that is the z direction. So this is P by A general formula. என்னென்ன கிராஸ் செக்ஷன் வந்துட்டு டைமென்ஷன் இருக்குது பாருங்கள். z டைரெக்ஷனில் இங்கே இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா this is length அண்டு பிரெத்து. இதே மாதிரி வந்துட்டு இசட் டைரெக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம பார்க்கும்போது எந்த டைமென்ஷன் பாருங்களேன், பிரெத்தும் டெப்த்தும் ஏரியா. ஸோ அதை எப்படி நம்ம எழுதுறது, சிக்மா பி உங்களுக்கு இசட் டைரெக்ஷனில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வேல்யூ, திஸ் இஸ் அ பி பை ஏ இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா, பி டிவைடட் பை ஏரியா வந்துட்டு பாருங்கள் பிரெத்து இன்ட்டு டெப்த்து. ஸோ இப்போ இந்த 3 ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துட்டு என்ன, இந்த பாடியில் ஆக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வேல்யூ. ஸோ இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸை நம்ம எப்படி சொல்கிறோம் பாருங்களேன், திஸ் இஸ் ஸ்ட்ரெஸ் இன் எக்ஸ் டைரெக்ஷன், இதை நம்ம சொல்லும்போது வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இன் ஒய் டைரெக்ஷன், இதை நம்ம சொல்கிறது ஸ்ட்ரெஸ் இன் இசட் டைரெக்ஷன். ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் 3 டைமென்ஷனல் பாடி எக்ஸ் ஒய் அண்டு இசட், இந்த 3 ஆக்சிஸ்லையும் அலாங் த ஆக்சஸ் அலாங் த கிராஸ் செக்ஷன் அதில் வந்துட்டு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் வேல்யூஸ், இதை நம்ம வந்துட்டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ். சிமிலர்லி டைரக்ட் ஸ்ட்ரெயின் வேல்யூ பாருங்களேன்,
direct strain value la eppadi irukum ஏற்கனவே நம்ம general formula strain is defined as the ratio of change in dimension to the original dimension. So அதை தான் நம்ம வந்துட்டு strain னு சொல்றோம். இப்போ strain உடைய formula you can see here thus epsilon அப்படினு சொல்றோம். strain change in dimension divided by original dimension. இது general formula. இப்போ length directionல நமக்கு வந்துட்டு strain value வருது. இப்போ length directionல வரக்கூடியதா strain in longitudinal direction or strain in x direction. This is change in length divided by original length. Okay? Then change in breadth direction. That is a breadth. What is this? Is a direction. So by z direction la vandu ungalku varumbodhu vandu change in breadth divided by original breadth. Then strain in depth direction, y direction la varudhu. This is change in depth divided by original depth. So these three strains are called as the direct strain. இது மூணும் வந்துட்டு நம்ம என்ன direct stress value, இது மூணும் வந்துட்டு என்ன direct strains value. So here this is strain in x direction, strain in y direction and strain in z direction. So இதான் வந்துட்டு என்னன்னா direct stresses and strain values. So இதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் மெக்கானிக்ஸ் அதோடைய கிளாசிஃபிகேஷன். ஸோ இப்போ மெக்கானிக்ஸ் நமக்கு தெரியும் இட் இஸ் நத்திங் பட் அ physical science which deals with the study of forces and its behavior and their reflections on moving body or stable body. நான் ஒரு பாடி இருக்குது அப்படின்னா இந்த பாடி வந்துட்டு வெதர் இட் இஸ் ஸ்டேபிளாகவும் இருக்கலாம் இல்லை மூவிங்லேயும் இருக்கலாம். நமக்கு தெரியும் ஒரு பஸ் வந்துட்டு மூவ் ஆகி போயிட்டுருக்கு, இல்லை ஏதோ ஒரு எனி கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள் வந்துட்டு விச் இஸ் மூவிங் ஆன் தி ரோட். The wind force is acting across the bus. ஸோ அப்போ அந்த wind force வந்துட்டு அந்த பஸ்ஸில் வந்துட்டு ஜஸ்ட் லைக் ஒரு பிரேக்கிங் எஃபெக்ட் வந்துட்டு கொடுக்கும் இல்லையா? நம்ம என்ன தான் வந்துட்டு நம்ம ஆக்சலரேட்டர் வந்துட்டு அப்ளை பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கோஸ் டு டவுன், இட் கோஸ் டு ஸ்டாப் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த பிரேக்கிங் எஃபெக்டை வந்துட்டு விண்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு நமக்கு கொடுக்கும், அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக. தேர்ஃபோர் நம்ம இங்கே பாடி மூவிங்கில் இருக்கலாம், இல்லை வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கலாம் ஸ்டேபிளாக நிலையாக வந்துட்டு இருக்கலாம், பெர்மனண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். இப்போ அந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்லேயும் வந்துட்டு நமக்கு எப்படி வந்துட்டு இதாகுது, எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸை there are two major டிவிஷனாக வந்துட்டு அவங்க பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பாருங்களேன் டைனமிக்ஸ், இன்னொன்று வந்துட்டு பாருங்க ஸ்டேட்டிக்ஸ். இந்த ஸ்டேட்டிக்ஸ் ஒன்றே ஒன்று அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. நிலையாக இருக்கிறது எப்பயுமே நிலையாக தான் இருக்க போகுது. எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், டெட் லோடு, விண்ட் லோடு, எர்த்குவைக் லோடு, சீஸ்மிக் லோடு, ஓகே சடன் பிளாஸ்ட் லோடு, எந்த லோடாக வந்துட்டு இருந்தாலுமே ஸ்டேட்டிக்ஸை பொறுத்தளவு ஒன்று தான். பட் டைனமிக்ஸில் அகைன் classified into two major division. அதை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்களேன். This is kinetics and another one is kinematics. இப்படி ரெண்டாக பிரிச்சிடறாங்க. இவ்வளோ தான் மெக்கானிக்ஸே டோட்டலாக. மெக்கானிக்ஸோடைய மேஜர் டிவிஷன் இவ்வளோ தான். மெக்கானிக்ஸ்ன்றது டைனமிக்ஸும் ஸ்டேட்டிக்ஸ். இப்போ டைனமிக்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும், இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த மூவிங் பாடி, டியூ டு தட் ஃபோர்ஸ் த பாடி வில் கெட் அ ரெஃப்ளெக்ஷன், தட் இஸ் கால்ட் அ டைனமிக்ஸ்.
Statics என்ன? A force which is acting on the stable body and their reflection. That is the statics. Then kinetics and kinematics. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு டைனமிக்ஸ் கண்ட்ரோலில் வரக்கூடியதான், மூவிங்கில் இருக்கக்கூடிய பாடி தான். பட் கைனட்டிக்ஸில் வித் த கன்சிடரேஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ், கைனட்டிக்ஸில் ஃபோர்ஸஸ், மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸஸ், டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ், இது எல்லாமே கன்சிடர் பண்ணுவோம். பட் கைனமேட்டிக்ஸில் வித்தவுட் த கன்சிடரேஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ், ஃபோர்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். அண்ட் தயர் அப்ளிகேஷன், அதனால் என்ன ஆகுது, அதனால் வந்துட்டு என்ன ரெஃப்ளெக்ஷன் வந்துட்டு வருது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் வந்துட்டு நம்ம ஸ்டடி பண்ணுறது கைனமேட்டிக்ஸ். வித் த கன்சிடரேஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்க்குறது வந்துட்டு கைனட்டிக்ஸ். ரெண்டும் மூவிங் பாடி தான், வித்தவுட் கன்சிடரேஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ், வித் த கன்சிடரேஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ், தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு மெக்கானிக்ஸோடைய கிளாசிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயினில் டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு எப்படி இருக்கு, என்ன லா வந்துட்டு அதில் ஃபாலோ பண்ணுறாங்க, எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு என்ன அப்படின்றத விரிவாக வந்துட்டு நம்ம பார்ப்போம்.